இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وقالت اليهود عزير ابن الله وقالت النصارى مسيح ابن الله ذلك قولهم بأفواههم صدق الله العلي العليم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إني لا أخاف أن أشرك به أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏகரின் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்ம இறுதி மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் இன்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த வருடத்துடைய 8வது தராவியை பூர்த்தி செய்து அமர்ந்திருக்கிறோம். குர்ஆனுடைய 3ல் ஒரு பகுதி 10 ஜுஸுகள் அல்ஹம்துலில்லாஹ் நிறைவு பெற்று இருக்கிறது. தொழுகைகளை கேட்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா மீதமுள்ள தராவியையும் நின்று தொழுவதற்கும் அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் காரணமாக ரப்புல் ஆலமீன் நம்முடைய தராவிஹ் தொழுகை ஆக்கியருள் புரிவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, இன்றைய தினம் தௌபா என்ற அத்தியாயம் முழுமையாக ஓதப்பட்டது. இந்த அத்தியாயத்தில் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுடைய வழிகேடான கொள்கையை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு 3 தினங்களுக்கு முன்பாக நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமான சில தகவல்களை பார்த்தோம். யூதர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர், இப்ராஹிம் யூத மதத்தை சார்ந்தவர் என்று யூதர்கள் சொல்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், இல்லை இல்லை, இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர், இப்ராஹிம் ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தாலா ஒரு கடுமையான கேள்வியை கேட்டான். அல்லாஹு தாலா கொஞ்சம் கடுமையாகவே கேட்டான். லிம துஹாஜூன ஃபி இப்ராஹிம, இப்ராஹிம் சம்பந்தமாக நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? இப்ராஹிமை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகுதான் தௌராத்தையும் அல்லாஹு தாலா இறக்கினான். அதற்கு பிறகுதான் இஞ்சிலை வழங்கினான். அப்படி இருக்க இப்ராஹிம் எப்படி தௌராத்தை பின்பற்றி இருக்க முடியும்? எப்படி இஞ்சிலை பின்பற்றி இருக்க முடியும்? இப்ராஹிம் எப்படி யஹூதியாக இருக்க முடியும்? எப்படி நஸ்ரானியாக இருக்க முடியும் என்பதாக அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்டான். இதோடு அல்லாஹ் முடிச்சுட்டா பரவாயில்லை. இப்ராஹிம் யஹூதியும் இல்லை, நஸ்ரானியும் இல்லை, யூதரும் இல்லை, கிறிஸ்தவரும் இல்லை என்று சொன்னால் பரவாயில்லை. ஆனால் அல்லாஹ் அடுத்த வசனத்தில் ஒரு செய்தி சொல்வான். மாக்கான இப்ராஹிம் யஹூதியும் வலா நஸ்ரானியா, இப்ராஹிம் யஹூதியும் கிடையாது, கிறிஸ்தவரும் கிடையாது, வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமா, அவர் ஒரு பரிசுத்தமான முஸ்லிமாக இருந்தார் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முடிப்பான். அடுத்த வசனத்தில் இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுவான். இப்ராஹிமை சொந்தம் கொண்டாடுவதற்கான தகுதி இந்த முஹம்மதாகி இந்த நபிக்கும், இந்த நபியை யார் பின்பற்றுகிறார்களோ இவர்களுக்கு மட்டும்தான் உண்டு, வேற எவனும் இப்ராஹிமை பற்றி பேசக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி விடுவான். இப்போ ஒரு கேள்வி சாதாரணமாக எழணும். தௌராத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்தது, யூத மதம் அதற்கு பிறகு உருவானது. இன்ஜீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்தது, கிறிஸ்தவ மதம் பிறகு உண்டானது. இப்போ அதற்கு பிறகு தானே குர்ஆன் இறங்கி இருக்கிறது, அதற்கு பிறகு தானே ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க. யூதர்கள் இப்ராஹிமை சொந்தம் கொண்டாடக்கூடாது என்றால், கிறிஸ்தவர்கள் இப்ராஹிமை சொந்தம் கொண்டாடக்கூடாது என்றால், அதற்கு பிறகு வந்த முஸ்லீம்கள் எப்படி இப்ராஹிமை சொந்தம் கொண்டாட முடியும்? லாஜிக் இடிக்குதே. ஒரு கேள்வி எழணுமா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கிருந்து 1000 வருஷம் கழிச்சு மூசா நபி அவங்களுக்கு தௌராத்தை கொடுக்குறான். அங்கிருந்து 1000 வருஷம் கழிச்சு ஈசா நபி அவங்களுக்கு இஞ்சிலை கொடுக்குறான். அங்கிருந்து 570 வருஷம் கழிச்சு ரசூலுல்லாஹ் குர்ஆனை கொடுக்குறான். இப்ராஹிமை யஹூதிகளும் சொந்தம் கொண்டாடக்கூடாது, கிறிஸ்தவர்களும் சொந்தம் கொண்டாடக்கூடாது என்றால் இங்கே முஸ்லீம்கள் எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? இவர்களுக்கும் இப்ராஹிமுக்கு என்ன சம்பந்தம் என்ற கேள்விக்கு அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் பதில் சொல்கிறான். அந்த எல்லா இடங்களிலுமே சொல்கின்ற ஒரே பதில் என்னவென்றால், இப்ராஹிம் ஒரு பரிசுத்தமான முஸ்லீமாக இருந்தார். ரசூலுல்லாஹுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் இஸ்லாம் அறிமுகப்படுத்தல,
ரசூலுல்லாஹ்க்கு முன்பு உண்டான எல்லா நபிமார்களும் இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் அனுப்பப்பட்டார்கள். அது மட்டுமல்ல இப்போ யூதர்களிடத்தில் இல்லாத ஒரு சிறப்பம்சம், கிறிஸ்தவர்களிடத்தில் இல்லாத ஒரு சிறப்பம்சம் முஸ்லீம்களிடத்தில் என்ன இருக்குன்னு கேள்வி எழுப்புனா அதுக்கு ஒரே பதில், இப்ராஹிம் இணை வைப்பவரா இல்லை, ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருந்தார். யகூதிகள் இணை வைத்து விட்டார்கள், கிறிஸ்தவர்கள் இணை வைத்து விட்டார்கள், முஸ்லீம்கள் இதுவரைக்கும் இணை வைக்கல, இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் இணை வைக்க மாட்டார்கள். அதனால இப்ராஹிமை சொந்தம் கொண்டாடுகின்ற உரிமை முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இதுதான் பதில். புரியுதா? இப்ராஹிமுக்கு பிறகு வந்த யூதர்களோ இப்ராஹிமுக்கு பிறகு வந்த கிறிஸ்தவர்களோ இணை வைப்பில் ஈடுபட்டு விட்டதனால, ஓருரை கொள்கையிலிருந்து தவறி போனனால இவர்கள் இப்ராஹிமை சொந்தம் கொண்டாட முடியாது என்பதாக அல்லாஹ் தஆலா பதில் அளிக்கிறார். அதனால தான் எங்கெல்லாம் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறானோ அங்கெல்லாம் அல்லாஹ் ஒரு வார்த்தையை தெளிவாக சொல்வான், ஒமா அன மினல் முஷ்ரிகீன், நான் இணை வைப்பாளர்களில் இல்லை, நான் இணை வைக்க மாட்டேன், ஓரிரு கொள்கையில் தான் நான் உறுதியாக இருக்கிறேன், ஆனால் அவ்வளுல் முஸ்லிமீன், நான் முஸ்லீம்களில் முதன்மையானவனாக இருக்கிறேன் என்ற வார்த்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறார். ஹைர். இப்போ அடுத்து இன்றைக்கு நான் சப்ஜெக்ட் என்னவென்றால், இந்த தௌபா என்ற அத்தியாயத்தில் யகூதிகள் எப்படி வழிகட்டார்கள், கிறிஸ்தவர்கள் எப்படி வழிகட்டார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுவார். அது என்ன வசனம்? காலத்தில் யஹூது உஸைரு இப்னுல்லாஹ், யகூதிகள் சொல்கிறார்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று. எப்படி? அல்லாஹ்விற்கு மகன் ஒருவன் இருக்கிறான், அந்த மகன் பேர் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வகாலத்தின் நசாரா மஸீஹ் இப்னுல்லாஹ், கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ்விற்கு மகன் இருக்கிறான், அந்த மகன் பேர் ஈசா, மஸீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்று சொல்கிறார்கள். ذَلِكَ قَوْلُهُمْ بِأَفْوَاهِهِمْ, இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் இதற்கும் அல்லாஹ்விற்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இது இவங்க சும்மா அடிச்சு விடுறது. நம்ம சொல்றோம் இல்லையா, இவனா உருட்டுறதுன்னு சொல்றோம் இல்லையா, இது இவனுடைய உருட்டு, இதுக்கும் அல்லாஹ்விற்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா இதற்கும் உஸைருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இதற்கும் ஈசாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. யகூதிகள் சொல்கிறார்களே உஸைர் அல்லாஹ்வுடைய மகன் சொல்லி எந்த இடத்துலையுமே உஸைர் சொல்லல நான் அல்லாஹ்வுடைய மகன் என்று. கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்களே ஈசா அல்லாஹ்வுடைய மகன் என்று, ஈசா எங்கேயுமே சொல்லல நான் அல்லாஹ்வுடைய மகன் என்று. இது இவங்களாகவே சொல்லக்கூடிய கருத்து என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவார். இப்போ இந்த உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படி அல்லாஹ்வுடைய மகன் என்று இவர்கள் உயர்த்தினார்கள், அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா பக்ரா என்ற சூராவில் பேசுவான். ஒரு சுருக்கமான செய்தி. யார் இந்த உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்? இவர்கள் பனி இஸ்ரவேலர்களில் ஒரு நபி. அல்லாஹ் தஆலா அதிகமான நபிமார்களை பனி இஸ்ரவேலிலிருந்து வெளியாக்கி இருக்கிறார். இவர் எப்போ வந்தாருன்னு சொன்னா, ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கிருந்து சரியாக 500 வருடங்களுக்கு பிறகு, நல்லா கேட்டுக்கோங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில 1000 வருஷ இடைவெளி. இது ரெண்டுக்கும் இடையில சரியாக 500 வருஷத்துல கிமு 500, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 500 வருடங்களுக்கு முன்பாக ஹஸரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்பினான். இவர் தௌராத்தை மரணம் செய்திருந்தார். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த இந்த தௌராத்தை மக்களுக்கு மத்தியில் ரொம்ப கடுமையாக பரப்பி கொண்டிருந்தவர். ஹைர். இவர் யாருன்னு சொன்னா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல், மூசாவுடைய சகோதரர் ஹஸரத் ஹாரூனுடைய வழித்தோன்றல்ல வந்தவர் தான் இந்த உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர் இரட்டை பிறவி, 2 குழந்தைங்க, ட்வின்ஸ். இவர் பேர் உஸைர், இவருடைய சகோதரர் பேர் உஸ்ரா. அவர் நபி இல்லை, இவர் தான் நபி. ஹைர். யூதர்களுக்கு மத்தியில் இவர் போற்றப்படக்கூடிய ஒரு நபர், மக்கள் மதிக்கக்கூடிய ஒரு நபர் ஹஸரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை பைத்துல் முகத்தஸிற்கு வருகிறார்கள். அந்த பைத்துல் முகத்தஸ் அப்பொழுது பாலடைஞ்சு கிடக்கு. ஏன் பாலடைஞ்சு கிடக்குன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லியாரான், ஹதீஸ்ல தஃப்சீர்களில் பார்க்கிறோம், புக்த் நசர் என்ற ஒரு அரசன், பாபிலோனை மையமாக கொண்டு ஆண்டு கொண்டிருந்த புக்த் நசர் என்ற அரசன் பைத்துல் முகத்தஸின் மீது படையெடுத்தான். பனி இஸ்ரவேலர்களை படையெடுப்பதற்காக வேண்டி பைத்துல் முகத்தஸின் மீது படையெடுத்தான். லட்சக்கணக்கான பனி இஸ்ரவேலர்களை சிறைபிடித்தான். லட்சக்கணக்கான பனி இஸ்ரவேலர்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த போரில். அப்போ அந்த நேரத்தில் அவனுடைய கோபம் பைத்துல் முகத்தஸியை தரமட்டமாக்கிட்டான். அந்த ஜெருசலம் நகரம் இருக்கிறதே, அந்த நகரத்தையே தரமட்டமாக்கிட்டான். ஹைர். இப்போ இந்த புக்த் நசர் யார் என்றால், கிதாபுகளிலே பார்க்கிறோம், உலகத்தை ஆண்ட மன்னர்கள் 4 பேர், உலகத்தையே ஆண்டவர்கள் 4 பேர், 2 முஸ்லீம் 2 காஃபீர். முஸ்லீமான மன்னர் யார் என்றால், ஒன்று ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்,
ஒன்று சிக்கந்தர் தில்கர்னைன். சூரா கஹ்ஃப்ல தில்கர்னைன் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். அது தில்கர்னைனுடைய வரலாறு. 2 முஸ்லிம் மன்னர்கள், காஃபிரான 2 மன்னர்கள், ஒன்று புக்த் நசர், இன்னொன்று இப்ராஹிமை எதிர்த்து போராடிய நம்ரூத். இந்த 2 பேர் காஃபிரான மன்னர். இந்த புக்த் நசர் ஜெருசலம் நகரத்தையே ஒன்றும் இல்லாமல் தரமட்டமாக்கிட்டான். இப்போ இந்த சம்பவத்திற்கு பிறகு ஹஸரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜெருசலத்தை வந்து பார்க்குறாங்க. ஊரே தரமட்டமாக கிடக்கு. இவர்களுக்கு ஒரே வேதனை. பல நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பிய நகரம் இது. பல நபிமார்களுடைய ஜனாசா அந்த ஜெருசலத்தில் இருக்கு. இவர்கள் யோசிக்கிறார்கள், அவு கல்லதி மர்ர அலா கரியத்தின் வஹிய காவியத்தின் அலா உருஷியா அன்னா யுஹி ஹாதி இல்லா பாத மோத்தியா. அவர் சொன்னாங்க, இந்த நகரத்தை அல்லாஹ் தஆலா எப்படி திரும்ப மீட்டெடுப்பா? அவர்கள் சொன்ன வார்த்தை அன்னா யுஹில்லாஹு ஹாதிஹில்லா பாத மோத்தியா. இந்த அழிந்து போன நகரத்தை அல்லாஹ் தஆலா எப்படி திரும்ப உயிர் கொடுப்பான் என்று இவர்கள் கேட்டார்கள். அல்லாஹுக்கு ரோஷம் வந்துருச்சு. சாதாரணமான மனிதர் கேட்டால் பரவாயில்லை, ஒரு நபி இப்படி யோசிக்க கூடாது. அல்லாஹ் நினைச்சா ஒரு செகண்ட் போதும் அந்த நகரத்தை திரும்ப உயிர்ப்பிச்சிட முடியும். அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு நபி இப்படி கேட்டது அவனால் பொறுக்க முடியல. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், எப்போ இவர்கள் கேட்டார்களோ அடுத்த நொடியே ஃபஅமாதஹுல்லாஹு மிஅத ஆமீன், 100 வருடம் அல்லாஹ் தஆலா அவரை மரணிக்க செய்து விட்டான். தூங்க வைக்கல. வார்த்தை தெளிவாக இருக்கிறது. நீங்க தர்ஜுமாவை எடுத்து பார்க்கலாம். ஃபஅமாதஹுல்லாஹு 100 வருடம் ஹஸரத் உஸைரை அல்லாஹ் தஆலா மரணிக்க செய்தான் என்றுதான் இருக்கிறது. 100 வருஷம் இறந்துட்டாங்க. இவங்க அந்த பூமியை சுற்றி பார்க்குறாங்க. ஆளிட மாட்டமே இல்லை. ஊரே அழிஞ்சு போச்சு. ஒரு மரத்துக்கடியில் இருந்து படுக்கிறாங்க. இவர்களோடு ஒரு கழுதை இருக்கிறது. இவர்களோடு உண்ணுவதற்காக வேண்டி அத்திப்பழம் இருக்கிறது, திராட்சை பழம் இருக்கிறது, பழச்சாறு இருக்கிறது. இது 3மே இவரோடு இருக்கிறது. கழுதை இவரோடு இருக்கிறது. இவர் தூங்கினாரு. அல்லாஹ் தஆலா 100 வருஷம் தூங்க வச்சுட்டான். இல்லையா? அன்னைக்கு நம்ம எல்லாம் சில பேர் தூங்குவோம் இல்லையா? என்ன நடக்குதுன்னே தெரியாது. 100 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவர் எழுப்புறான். ஒரு மலக்கை அனுப்பி அல்லாஹ் தஆலா எழுப்புகிறான். எழுப்பும் பொழுது ரூஹை கொடுக்கணும்ல, கண்ணிலிருந்து ரூஹை கொடுத்தான். உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணிலிருந்து ரூஹை கொடுத்தான். இவர் முதல்ல கண்ணை விரிச்சு பார்க்குறாங்க. உடல் முழுவதும் ரூஹ் பரவுவதை பார்க்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க என்ன விரும்புனாங்க? மரணித்தவர்கள் அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான் தானே விரும்புனாங்க. எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிப்பான்னு தெரியணும்னு விரும்புனாங்க. அதனால அல்லாஹ் தஆலா அவரையே மரணிக்க செய்து அவர்களுக்கு அல்லாஹ் ரூஹை கொடுத்தான். கண்ணிலிருந்து ரூஹ் கொடுக்கப்பட்டது. உடல் முழுவதும் ரூஹ் பரவுகிறது. தன்னுடைய உடல்ல ரூஹ் ஊதப்படுகிறதை ஹஸரத் உஸைர் உணர்ந்தார்கள் என்பதாக தஃப்சீரிலே பார்க்கிறோம். அதற்கு பிறகு மலக்கு சென்று கேட்கிறார், உஸைரே கால கம் லபிஸ்த, நீங்க எவ்வளவு நேரம் தூங்குனீங்க? உஸைர் சொன்னார், லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌமின், நான் என்னப்பா ஒரு நாள் தூங்கியிருப்பேன் அல்லது 6 நாள் தூங்கியிருப்பேன்னு சொல்றாங்க. இவருக்கு தெரியாது 100 வருஷம் ஓடிருச்சு. ஏன் இந்த வார்த்தை இவர்கள் சொன்னார்கள் என்றால் தஃப்சீரிலே பார்க்கிறோம், இவர் தூங்கும்போது பகலுடைய நேரம், காலையில சூரியன் உதிக்கின்ற நேரத்தில் தூங்குறாரு. இவர் எல்லாம் எழுப்பும் பொழுது சூரியன் மறையிற நேரத்தில் எல்லாம் எழுப்புகிறான். இவர் தூங்கும் பொழுது பகலுடைய நேரத்தில் தூங்குறாரு. எந்திரிக்கும் பொழுது சாயங்கால நேரத்தில் சூரியன் மறையிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா எழுப்புகிறான். இவர் நினைச்சிட்டாரு, இன்னைக்கு பகல்ல தூங்கி இன்னைக்கு எந்திரிச்சிருக்கிறோம், அதிகபட்சம் ஒரு 1/2 நாள், ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கி இருப்போம் என்பதாக இவர் பதில் சொல்றார். இப்போ அல்லாஹ் தஆலா சொன்னான், லபிஸ்து யௌமன் யௌபாதியமன் கால கம் லபித், அல்லாஹ் தஆலா சொன்னா நீங்க 100 வருஷம் தூங்கி இருக்கிறீங்க. 1/2 நாள் இல்ல, ஒரு நாள் இல்ல, 100 வருஷம் தூங்கி இருக்கிறீங்க. உங்களுக்கு பக்கத்துல பாருங்க என்பதாக சொல்கிறான். இவர் கொண்டு வந்த உணவு அப்படியே இருக்கிறது. இவர் கொண்டு வந்த திராட்சை பழம் கெட்டு போகல, அத்திப்பழம் புளிச்சு போகல, இவருடைய பலரசம் கெட்டு போகல. லம் யதசன்னஹ் ஃபன்துர் இலா தஆமிக வ ஷராபிக லம் யதசன்னஹ், நீங்க உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய உணவு பாருங்க, அது கெட்டு போகல. வந்தூர் இலா ஹிமாரிக்க வலினஜஅலக ஆயத்தல் லின்னாஸ், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குதிரை அந்த கழுதையை பாருங்க, அதை அல்லாஹ் தஆலா மரணிக்க செய்து விட்டான். அது இறந்துருச்சு. கழுதை இறந்துருச்சு. இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போய் தஃப்சீரிலே பார்க்கிறோம், இவரை சுற்றி வெள்ளை வெள்ளேர் என்று எலும்புகள் சுற்றி கிடக்கு. அந்த கழுதை இருக்கிறது இல்லையா, அந்த கழுதை எலும்பாக மாறி, அதாவது சுக்குநூறாகி எலும்புகள் பரப்பி கிடக்கு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உஸைரே சீக்கிரம் கெட்டு போகின்ற அந்த உணவை பாதுகாத்த ரப்புல் ஆலமீன் தான் இந்த கழுதையை மரணிக்க செய்திருக்கிறார் இல்லையா? அந்த உணவை உடனே கெட்டு போயிடும். அதிகபட்சம் 1/2 நாள் இருக்கும். கெட்டு போகின்ற உணவு 100 வருஷமா பாதுகாப்பாக இருக்கு. ஆனா இந்த குதிரையை, இந்த கழுதையை பாருங்க, மண்ணோடு மண்ணாக மக்கி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதோட சொல்லல, ஒரு காத்து வீசியது, சுத்தி கடந்த அந்த எலும்புகள் எல்லாம் ஒரு இடத்துல வந்து அனிமேஷன் மாதிரி கழுதையாக உருமாறி எலும்புகளாக மாறிடுச்சு.
எலும்பால கழுதை நிப்பாட்டின எப்படி எலும்பா மாறிடுச்சு. அதற்கு பிறகு நமக்கு அதற்கு சதையை கொடுத்தோம் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். பிறகு அல்லாஹ் தஆலா அதுக்கு சதையை கொடுக்குறான். ஒரு மலக்கு வந்து அந்த கழுதையுடைய மூக்குல ரூஹுக்கு ஊதுறாங்க. அந்த கழுதை கனைத்தது என்பதாக சொல்லப்படுகிறது தஃப்சீர்ல. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, உசைரே இப்படிதான் மரணித்தவர்களை உயிர்ப்பிப்போம். அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்க யோசிச்சீங்களே, இந்த நகரம் எப்படி அல்லாஹ் தஆலா உயிர்ப்பிப்பான், மரணித்தவர்கள் அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான்னு கேட்டீங்களே, இப்படிதான் உயிர்ப்பிப்போம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். முடிஞ்சிருச்சு. அவங்க தௌபா செய்கிறாங்க. இன்னி ஆலமு இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். நான் விளங்கி கொண்டேன் அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா விதமான சக்தியும் இருக்கு, அல்லாஹ் நாடினால் எதையும் செய்ய முடியும் என்பதாக அவங்க அந்த இடத்துல தௌபா செய்கிறார்கள். அதற்கு பிறகு ஊருக்குள்ளே போகிறாங்க. இதுக்கு பிறகு தான் சப்ஜெக்ட் ஆரம்பிக்குது. ஊருக்குள்ளே போகிறாங்க. ஊருக்குள்ளே போய் பார்க்கும் பொழுது அந்த ஊர் செழிப்பாயிடுச்சு. தஃப்சீர்களில் வருகிறது, இவர் இறந்து 70 வருஷம் அந்த ஊர் அனந்தரமாக தான் இருந்துச்சு. அதற்கு பிறகு கடைசி 30 வருஷம் இவர் தூங்கி 70வது வருஷம் தான் அந்த ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர ஆரம்பிச்சு ஊர் பழைய நிலைக்கு ஆறிடுச்சு. ஊர் பல நிலைக்கு வந்துடுச்சு. மக்களுடைய நடமாட்டம் அதிகமாயிடுச்சு. இவர் ஊருக்குள்ளே போகிறாரு. இவர் போகிற பக்கம்லாம் உசைரை மக்கள் மதிக்கிறார்கள். ஆனால் இவர் தான் உசைர்னு யாருக்குமே தெரியலை. இவர் தூங்கும்போது 30 வயசு. இவர் எப்படி தூங்கினாரோ அப்படியே எந்திரிக்கிறார் இல்லையா? 100 வருஷத்துக்கு முன்னாடி தூங்கினார் இல்லையா? 30 வயசுல தூங்கினார் இல்லையா? 100 வருஷத்துல இவருடைய முடி நிறைச்சிருக்கணும் இல்லையா? வயதாகி இருக்கணும். எதுவுமே இல்லை. இவர் எப்படி தூங்கினாரோ அப்படியே எந்திரிக்கிறார். அல்லாஹ் தஆலா அவருக்கான காலத்தை மட்டும் நிறுத்தி விட்டான். அவருக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா காலத்தை நிறுத்தி விட்டான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படிதான் அல்லாஹ் தஆலா நிறுத்தினான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டார்கள் இல்லையா? எப்படி உயர்த்தப்பட்டார்களோ அதே போலதான் இன்ஷா அல்லாஹ் இறங்குவாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர்களுக்கு வயதாகாது, அதே நிலையில தான் இருப்பாங்க. அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா காலத்தை நிறுத்தி விட்டான். அதே போலதான் 100 வருஷம் ஹஜ்ரத் உசைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா காலத்தை நிறுத்தி விட்டான். ஊருக்குள்ள போய் பார்க்கிறாங்க. யாருக்குமே உசைர் அடையாளம் தெரியல. உசைர் மதிக்கத்தக்க நபர்னு தெரியும், ஆனா இவர் தான் உசைர்னு தெரியல. 100 வருஷத்துக்கு முன்னாடி யாரு பார்த்திருப்பா? இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி இன்னைக்கு இல்லையா இல்லையா? அதுக்கு பிறகு ஒரு கிழவிட்ட போறாங்க. அந்த கிழவிக்கு வயசு 120 வயதான கிழவி. இவர் ஊரை விட்டு வரும்பொழுது அந்த அம்மாவுக்கு 20 வயசு. இவருக்கு 30 வயசு. ஊரை விட்டு வரும்பொழுது அந்த அம்மாவுக்கு வயசு 20. 100 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த அம்மாவுக்கு 120 வயசு. அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் என்பதாக சொல்லி அந்த அம்மாட்ட போறாங்க. நான் தான் உசைர் வந்திருக்கிறேன். அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியல. அந்த அம்மா கேட்கிறாங்க, நீ தான் உசைர்னு பார்த்து அடையாளம் சொல்ற அளவுக்கான அந்த கண் பார்வை எனக்கு இல்லை. அந்த அம்மா எவ்வளவு விவரம் பாருங்க. அந்த அம்மா கேட்கிறாங்க, வேணா ஒன்று பண்ணுங்க, உசைர் எந்த துவா செய்தாலும் அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான். முஸ்தஜாபு துவா, உசைர் செய்கின்ற துவாவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிச்சிருவான். வேணுமா நான் ஒன்று செய்யுங்க, எனக்கு பார்வை திரும்பணும்னு துவா செய்யுங்க. எனக்கு பார்வை கிடைச்சிட்டா உங்களுடைய அடையாளங்களை பார்த்து நீங்க தான் உசைர்னு நான் நம்புறேன், நான் ஒத்துக்கொள்கிறேன், நான் சரி பார்க்கிறேன் என்பதாக அந்த அம்மா துவா செய்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு கண் பார்வை வரணுன்றதுக்காண்டி ஒரு விவரமாக கேட்கிறாங்க. ஹஜ்ரத் உசைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் துவா செய்கிறாங்க. அல்லாஹ் முருத்த பசரகா, யா அல்லாஹ் இந்த பெண்மணிக்கு பார்வையை கொடு என்று துவா செய்கிறாங்க. உடனே துவா கபூல் ஆனுச்சு. அந்த அம்மாவுக்கு கண் பார்வை வந்தது. அந்த அம்மா பார்க்குறாங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி உசைர் எப்படி போனார்? தன்னை விட 10 வயசு மூப்பு. இவர் ஊரை விட்டு போகும்போது 30 வயசு, தனக்கு 20 வயசு. ஆனால் தனக்கு ஊரை விட்டு போகும்போது 100 வருஷத்துக்கு முன்னாடி உசைரை எப்படி பார்த்தோமோ அப்படியே பார்க்கிறாங்க. ஆச்சரியப்படுகிறார்கள், சந்தோஷம் மிகைக்குது. ஊருக்குள்ள போறாங்க. ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சொல்றாங்க, இவர் தான் உசைரு, இவர் தான் உசைருண்டு. யாராவது நம்புவாங்களா? 100 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டதான் எண்ணிக்கொண்டிருக்கின்ற மக்கள் இவர் ஒரு 130 வயசுல வந்தாலும் நம்பல வாய்ப்பு இருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடி 30 வயசு. இவர் திரும்ப இந்த அம்மா கூட்டு போகும்போது ஒரு 130 வயசு கிழவனை கூட்டு போய் இவர் தான் உசைருன்னு சொன்னா மக்கள் நம்புவாங்க. 30 வயசுக்காரனை கூட்டு போய் இவர் தான் உசைருன்னா அப்ப அவங்க என்ன, இந்த அம்மாவுக்கு வேற ஏதோ பிரச்சனை வந்துருச்சு போல. இந்த அம்மாவுக்கு வயசாயிடுச்சுல, 120 வயசுல என்ன யோசிக்கிறாங்க? 100 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒருத்தரை கொண்டு வந்து காட்டியமா, அதுவும் ஒரு வயசான ஆளை காட்டினாலும் பரவாயில்ல, சம்பந்தம் இல்லாத ஒரு வாலிபனை போய் நீ இங்க உசைர்னு சொல்றியே என்பதாக யாரும் நம்பல. எல்லோரும் மறுக்கிறார்கள். அந்த அம்மா எவ்வளவோ சொல்லி பார்க்கிறாங்க, யாரும் நம்பல. ஹைர், அப்பதான் ஒரு முடிவுக்கு வராங்க. உசைருக்கு தௌராத் மனப்பாடம். உசைர் இருக்கிறார் இல்லையா, எங்களுக்கு மத்தியில நபியா அனுப்பப்பட்ட உசைருக்கு தௌராத் மனப்பாடம். தௌராத்தை ஓத சொல்லுங்க. ஏன்னா அல்லாஹு தஆலா அப்படி ஒரு அமைப்பை வைத்திருந்தான். நம்மளாம் சுக்ரியா செய்யணும். இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஹாஃபிதுல் குரான் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு குரானை இலகுபடுத்தி இருக்கிறார். ஆனா முந்தைய உம்மத்துல தௌராத், இஞ்சில் போன்ற வேதங்களை எல்லாம் மரணம் செய்தவர்கள் விரல் வெட்டி எண்ணுகின்ற அளவுக்கு தான். நபிமார்கள் மட்டும்தான் மரணம் செய்திருப்பார்கள். நபியை தவிர யாருக்கும் மரணம் செய்திருக்க மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா அப்படி அமைப்பு இருந்தான். உசைருக்கு அட்ட டு அட்ட மனப்பாடம்.
உசைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தௌராத்தை ஓத ஆரம்பிக்கிறார்கள். கடன் ஓதுறாங்க. இவங்க ஓத ஓத எழுதி கொண்டே இருக்கிறார்கள். ஓதி முடிச்சாச்சு, எழுதி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த கேள்வி இந்த தௌராத் இதுதான் தௌராத்துன்னு என்ன எப்படி முடிவுக்கு வருது? அங்கே எவன்ட்டையுமே தௌராத் கையில் இல்லை, அங்கே யார்கிட்டையுமே தௌராத் இல்லை. இப்போ உசைர் தௌராத் ஓதியாச்சு, எடுத்து பார்த்தாச்சு. இப்போ இது வேல்யூவேஷன் பண்ணணும், இதுதான் தௌராத்துன்னு கண்டுபிடிக்கணும். இதை ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு தௌராத் இல்லை. உசைர் சொல்றாரு, இந்த இடத்துல தௌராத் புதைக்கப்பட்டது. இந்த இடத்துல அதாவது புஹ்து நஸர் போருக்கு வரும்பொழுது இந்த தௌராத்தை அழித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட இடத்துல தௌராத் புதைக்கப்பட்டது. அந்த இடத்தை தோண்டி பாருங்க, தௌராத் இருக்கும் என்பதாக உசைரே சொல்கிறார். எடுத்து பார்க்கிறாங்க, தௌராத் இருக்கிறது. உசைர் ஓதிய தௌராத்தையும் பழைய தௌராத்தையும் எடுத்து பார்க்கிறார்கள். ஒரு எழுத்து கூட மிஸ் ஆகல. முழுக்க அதில் எப்படி இருந்ததோ அப்படியே தௌராத் ஓதி காட்டியிருக்கிறார். அப்பதான் முடிவுக்கு வராங்க, இவர் தான் உசைர் நம்புறாங்க. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த ஒருத்தர் திரும்ப எந்திரிச்சு வராருன்னு ஷைத்தான் பாருங்க எப்படி இப்போ யோசிக்க வைக்கிறா பாருங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த ஒருத்தர் திரும்ப எந்திரிச்சு வராருன்னு, இவர் நம்மளை மாதிரி சாதாரணமான ஆள் இல்லை, இவர் நபி கூட இல்லை, அதுக்கு மேலே என்பதாக சொல்லி அல்லாஹ்வுடைய மகன் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் உசைரை அல்லாஹ்வுடைய மகன் சொல்லலை. யகூதிகள் உசைரை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னதற்கான காரணம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு மனுஷன் திரும்ப எந்திரிச்சு வரான்னு அவர் சாதாரணமாக இருக்க முடியாது, இவர் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மகனாகத்தான் இருக்க முடியும் என்று முடிவுக்கு வந்து அங்கிருந்து தான் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஹஸரத் உசைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று அவர் எங்கேயும் சொல்லலை. ஹதீஸ்ல வருது, அடுத்து ஒரு 20 வருஷம் அவர் உயிரோடு இருந்தார்னு வருது. 20 வருஷம். நான் ஏற்கனவே ஒரு சொன்னேன் இல்லையா, ஒரு ஊருக்கு வரும்பொழுது இவருக்கு ஒரு பையன் இருக்கா, அந்த பையனுக்கு வயசு 108. இவருக்கு பையன் இருக்கான், ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையனுக்கு வயசு 8. இவர் ஊரை விட்டு போகும் பொழுது அந்த பையனுக்கு வயசு 8. இவர் திரும்ப ஊருக்கு வரும் பொழுது இவர் வயசு 30ஆகவே இருக்கு. இவர் பையனுக்கு வயசு 108. இவருடைய சகோதரன் ஒருவன் இருக்கிறான், உஸ்ரா, நான் ட்வின்ஸ் சொன்னேன் இல்லையா, இவருக்கு வயசு 130. அவருக்கு வயசு குடுகுடு கிழவன் ஆயிட்டாரு. உசைர் இன்னும் இளமையாகவே இருக்கிறார். அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு உசைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறந்தார்கள். இவர் இறந்த அதே வருஷம்தான் இவருடைய சகோதரர் உஸ்ராவும் இறந்ததாக சொல்லப்படுகிறது. தஃப்சீர்களிலே பார்க்கிறோம், ஒரே நாளில் பிறந்தார்கள், ஒரே நாளில் மரணித்தார்கள். அண்ணனும் தம்பியும் ஒரே நாளில் பிறந்தாங்க, ஒரே நாளில் மரணித்தார்கள். ஒருவருக்கு வயது 50, ஒருவருக்கு வயது 150. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இல்லையா? உசைரும் உஸ்ராவும் ஒரே நாளில் பிறந்தாங்க. உசைரும் உஸ்ராவும் ஒரே நாளில் மரணித்தார்கள். உஸ்ராவுடைய வயது 150, உசைருடைய வயது 50. அருமையான சகோதர பெருமக்களே, இப்படி இந்த சமயத்தில் இந்த இடத்துல தான் இவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள், உசைர் அல்லாஹ்வுடைய மகன் என்று. வகாலத்தில் யஹூது உசைர் இப்னுல்லாஹ், உசைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்ல ஆரம்பித்தார். இதே போல தான் கிறிஸ்தவர்களும், அதுக்கு நிறைய நமக்கு தெரியும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குஷ்டரோகியை சரி தடவுனாங்க, அவங்களுக்கு ஷிஃபா வந்தது, மரணித்தவர்களை உயிர்ப்பித்தார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் ஈசாவை அல்லாஹ்வுடைய மகன் என்று முடிவுக்கு வந்தார்கள். கிறிஸ்தவர்கள் கேட்டது. இப்போ இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், எப்போ அல்லாஹ்விற்கு மகன் இருக்கிறான் என்று யகூதிகள் சொன்னார்களோ, இனி நீ இப்ராஹிமை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா இப்ராஹிம் உறுதியாக இருந்தார், அல்லாஹ்விற்கு மகன் இல்லை, அவன் ஒற்றை இறைவன், அவனுக்கு எந்த விதமான துணையும் இல்லை என்று. இந்த ஓருரை கொள்கையில் இப்போ வரைக்கும் உறுதியாக இருக்கிறது முஸ்லீம்கள் என்பதனால இப்ராஹிமை சொந்தம் கொண்டாடுகின்ற உரிமை முஸ்லீம்களுக்கு மட்டுமே என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த 2 சம்பவங்களையும் மையப்படுத்தி நமக்கு சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த இடத்துல இந்த சம்பவங்களின் மூலமாக நமக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், அல்லாஹ் அக்பர், ரசூலுல்லாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இன்னி லா அகாஃபு அன் உஷ்ரக, எனக்கு எந்த பயமும் இல்லை, என்னுடைய சஹாபாக்கள் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் என்னை கொண்டு அல்லாஹ்வை இணை வைப்பார்கள் என்று, என்னை அல்லாஹ் என்று சொல்வார்கள் என்ற பயமும் எனக்கு கிடையாது. சொல்றது யாரு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை அல்லாஹ் என்று சொல்வார்கள் என்ற பயமும் எனக்கு கிடையாது, என்னை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்வார்கள் என்ற பயமும் எனக்கு கிடையாது என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இது நாள் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கான அந்தஸ்தை நம்ம வழங்கி கொண்டிருக்கிறோம். எந்த இடத்திலையும் ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய அந்தஸ்திற்கோ அல்லாஹ்வுடைய மகன் என்ற அந்தஸ்துக்கோ நம்ம உயர்த்தாததற்கு காரணம் அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது செய்த ஒரு மிகப்பெரிய கிருபை என்பதாகவே தஃப்சீர்கள் எழுதுவார்கள். கனிமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் இந்த சம்பவங்களின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய படிப்பினை என்னவென்றால், அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும், முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அற்புதங்கள் தான். அற்புதங்கள் செய்யறனால இறைவனாக முடியாது. உசைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா, மூசா போன்ற நபிமார்கள் செய்த அற்புதங்களை போன்று ஆயிரக்கணக்கான அற்புதங்களை ரசூலுல்லாஹ் செய்திருக்கிறார்கள்.
ரசூலுல்லாஹ் இவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவர்கள் செய்த அற்புதங்களுக்கு விட ஆயிரக்கணக்கான அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ் செய்ய முடியாத ஏராளமான, அவர்கள் செய்ய முடியாத நிறைய அற்புதங்களை ரசூலுல்லாஹ் செய்திருக்கிறார்கள். ஆனால் நம்ம உரிமையாக ஈமான் கொண்டிருக்கிறோம், இந்த நபி அல்லாஹ்வுடைய மகன் கிடையாது, அல்லாஹ் கிடையாது, அல்லாஹ்வுக்கு துணை கிடையாது, இவர் நபி தான் என்பதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இது இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் செய்த ஒரு மிகப்பெரிய அருட்கொடை என்பதாகவே தஃசீர்கள் எழுதுவார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கினார்களோ அதில் உறுதியாக இருப்பதற்கும், குறிப்பாக அல்லாஹுக்கு இணை வைப்பதை விட்டும் அல்லாஹு தஆலா முழுமையாக நம்மை பாதுகாத்து மரணிக்கின்ற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிகின்ற தௌஃபீக்கை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.